அமெரிக்கா வந்து தோத்துட்டான், நல்லா தெரியும். அவன் வந்து பொய்யான ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது நாங்கள் ஜெயிச்சிட்டோம், 48 மணி நேரத்தில் வந்து நாங்கள் வந்து பிடிச்சிருவோம் ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான செய்தி. ஆனால் ஒத்துக்க வர மாட்டான்டான் அவன். அதான் ஒரு விஷயம் பாராட்டணும், என்ன தெரியுமா? அதாவது ஈரானை வந்து அடிப்பட்ட சிங்கம் இருந்தாலும் சிங்கம் மாதிரி தான் இருக்கிறான், சரியா? அரபு நாடுகளெல்லாம் தண்ணி காமிச்சிட்டு மறுபடியும் தாக்குதல் சரியான பயங்கரமான அடிச்சுட்ருக்காரு. கேட்கவே கூட அந்த அளவுக்கு அடிக்கிட்டு இஸ்ரேலெல்லாம் அவன்லாம் புத்தினெல்லாம் எங்கே தான் இருக்குன்னு தெரில. அக்காளி அவங்க அதாவது சில பேர் சொல்கிறாங்க பூமிக்கு உள்ள ஒரு ரூம் ரெடி பண்ணி அது உள்ளே இருக்கிறான், வெளியே வர மாட்டேன்டான். ஆனால் ஈரான் மக்கள் வந்து அப்படி இல்லை, தெளிவாக இருக்கிறாங்க. உயிர் போனாலும் பரவாயில்ல, அழிச்சிருவோம்னு சொல்லிட்டு ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நம்ம முஸ்லீமாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், நம்ம ஈரானுக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணுமோ அவ்வளோ வந்து நன்மைகள் அவ்வளோ வந்து ஆதரவாக நம்மளுக்கு இருக்கிறாரு ஈரான் அரசாங்கம். அதாவது எப்படி கேட்டிங்கன்னா, காஷ்மீரில் பார்த்திங்கன்னா சின்ன பசங்க நகையை எடுத்து கொடுத்தது, சின்ன வண்டி விற்று கொடுத்தது எல்லாமே வந்து ஈரானுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து பேர் வாங்கினாங்க. அவங்க பேரில் வந்து இந்தியா முழுசாக வந்து போராட்டமெல்லாம் பண்ணாங்க. அதனால் வந்து மாற்றமே கிடையாது. அதனால தான் அந்த ஒரு மரியாதைக்காக அவர் ஒரு இது சொல்கிறாங்களே, ஒரு ராக்கெட்டில் கூட அதில் வந்து இந்தியா நன்றி அப்படின்னு சொல்லி, பாகிஸ்தான் நன்றி, இன்னும் 2-3 நாடு அதில் வந்து நன்றின்னு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அந்த ராக்கெட் போகும்போது விழும்போது பம்பு வெடிக்கும்போது தெளிவாக ஒன்றா ஒரு எழுத்து வந்து நான் காமிக்க முடியாது. ஏன்னா வந்து நான் வந்து சின்ன யூடியூபரு கிடையாது. சும்மா 4-5 பேர் பார்க்குறீங்களா, அவங்களுக்கு மட்டும் நியூஸ் ஓகே. எனக்கு வந்து இதில் வந்து சொல்கிறதுக்கு ஆசை, அவ்வளோதான். மக்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆசை, வேறு எதுவுமே இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம், மக்களுக்காக தான் அவர் வந்து ஈரான் வந்து இடம் விட்டு கப்பல் விடுறார் தவிர அரசாங்கத்துக்காக இல்லை. நல்லா கேட்டுக்கோங்க, அரசாங்கம் மூஞ்சிக்காக இல்லை, சரியா? லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்